உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ ஜோத்த போடு. கனி, இவங்கெல்லாம் ஏதோ மறைக்கிறாங்க, நீயாவது சொல்லு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் பேசுனா அடிப்பாக. யாரும் அடிக்க மாட்டாங்க உன்ன. நான் இருக்கேன், நீ தைரியமா சொல்லு. மைனி, உங்களுக்கு அவார்டு தர போற ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாரும் வரோம் மைனி. ஐயோ தெரிஞ்சிருச்சா? ஓகே சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். நீ அவார்டு வாங்க போறது உண்மையா இல்லையா? உண்மைதான் மாமா. ஏம்ல எம்பிட்டு பெரிய விஷயம். அவார்டு வாங்குறதுன்னா உனக்கு மட்டுமா? எனக்கு பெருமை, நம்ம குடும்பத்துக்கு பெருமை. அதேம்ல நீயே சொல்ல மாட்டேங்க? என்கிட்டயா சொல்லிருக்கலாம்ல? அவார்ட் தர போறது மக்களுக்கான மருத்துவர் கூட்டமைப்பு தான். ஆனா இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றது யார் தெரியுமா? ஆறு ஒரு தடவை அவளோட ஹாஸ்பிட்டல ஓபன் பண்றதுக்காக நம்மள இன்வைட் பண்ண வந்திருந்தாளே என்னோட ஃப்ரெண்டு ஸ்ருதி, ஞாபகம் இருக்கா? காட்டா மாதிரி ஒரு ஆள் வரும்போது கையில ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு நான் வரவேற்க முடியுமா? ஏம்ல அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசினா, அது எப்படி மறக்க? இந்த ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்றது அதே ஸ்ருதி தான். நான் அவளை பத்தி உன்கிட்ட அப்பவே சொல்லிருக்கேன்ல, எப்படா என்ன அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளு. இப்ப அவளே வந்து இன்வைட் பண்றானா என்ன அர்த்தம்? என்னட்டி அர்த்தம்? அவ வேற ஏதோ ஒரு பிளான வச்சுதான் என்ன இன்வைட் பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கே விருப்பம் இல்ல. இல்ல, ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றது மட்டும் தானே அந்த புள்ள, கொடுக்கறது வேற ஆளு தானே. அப்புறம் என்ன, அவார்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம், கண்டிப்பா போகணும்ல. டேய், இதுல இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் உனக்கு தெரியாதுடா. சண்முகத்துக்கு தான் நல்லா தெரியும். ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டான்னு என்னோட மனசு சொல்லுது. ஏட்டி, என்ன பெரிய பாலிடிக்ஸ்? எங்க அண்ணனுக்கு தெரியாததா? இந்த ஆறு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 50 பேரும் குடும்பமா போய் தாண்டி ஆகணும். ஆமா, கண்டிப்பா போகணும். மைனி, அத போட்டோ எடுத்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? ஏய், இப்ப போட்டோ வாடி முக்கியம், சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏய், அவார்டுன்றது சும்மா வருமா? நீ படிச்ச படிப்பு, நீ உழைச்ச உழைப்பு, இதுக்கு நியாயமா கிடைக்கிற அங்கீகாரம் டி. கண்டிப்பா போயே ஆகணும். ஆமத்தா, நம்ம குடும்பத்துல இந்த அவார்டு நினைச்சு கூட பார்க்க முடியுமா? போய் தான் ஆகணும், கண்டிப்பா போகணும் தான். ஏட்டி, நாம எப்பயாவது மெட்ராஸுக்கு போக தான் வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு மொத்த குடும்பமும் போய் மெட்ராஸை சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல? அதானே ரத்னா சொல்றது சரிதான். எல்லாரும் போலாம் சிஸ்டர். யாருக்குமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியவே மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பவாது சொல்லுங்க, இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? யாரு யாரு? அதான் உன் அப்பா இருக்கானே, கேடு கட்ட பைய, அவன் தான். அப்பாவா? இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவருக்கு யார் சொல்லிருப்பாங்க? சண்முகம், என்னோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. இப்போ ஆறு சொன்னாங்கன்றதா முக்கியம். எல்லாரும் போகலாம் டி, நீ சரின்னு சொல்லுடி. இல்லடி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அந்த ஸ்ருதி சாதாரண பொண்ணு இல்ல, அவகிட்ட பணம் கொட்டி கிடக்கு. படிக்கிறப்பல இருந்தே அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இப்ப அவளே வந்து இன்விடேஷன் கொடுத்து ஃபேமிலியோட வான கூப்பிட்டா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா?
என்ன நோக்கமா இருந்தா என்ன மைனி? அது எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்காதா? அவன் மனசு புண்பற்ற கூடாதுன்னு தாண்டி நான் இவ்வளவோ யோசிக்கிறேன். பத்தாத குறைக்கு அப்பாவுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போனா இதுல ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். தெரியல, உனக்கு அவார்டு கிடைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். பகல்ல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ என்ன, நாங்க வரக்கூடாது. சரி, நாங்க யாரும் வரல. நீ மட்டும் தனியா போய் அவார்டு வாங்கிட்டு வா, போதுமா? ஐயோ அண்ணே அண்ணே என்ன சொல்லுத? இல்லை, இந்த விஷயத்துல அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நீ ஏத்துக்கிட மாட்டியா? சரிண்ணே, ஏத்துக்கிடுத. இல்லை, போதுமா? நீ மாட்டு தனியா போய் அவார்டு வாங்கிட்டு வா. நாங்க ஏதோ போட்டோலயோ வீடியோலயோ பாத்துக்கிட்டு தான். இப்ப பசிக்கு சோத போடுதியா? இல்லை எசிக்கி எடுத்து வைல. ஏடி அந்த அப்பளத்தை எடுத்து. சரிப்பா. ஸ்டைல் அல்லது. அப்படியே என்ன சொன்னேன்னு இது சரியா கேட்கல. ஸ்டைல் அல்லதுன்னு சொன்னேன். அத இவகிட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பூவை நான் எங்க வைக்கிறது? ஏற்கனவே என்ன செய்யறது நானு? இது பூங்கொத்து அங்கிள், பொக்கே. அத கையில தான் வச்சுக்கணும். நான் படிக்கிற காலத்திலே புக்கெல்லாம் கையில வச்சது கிடையாது. இந்த இதையும் சேர்த்து வச்சுக்க. அது சரி, என்ன அந்த வரும்பை குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வெறும் பயலா? அதாம்லா, அந்த சம்முவன் குடும்பம். அவங்க எல்லாம் சாதாரணமா வர மாட்டாங்க, லாரியில வருவாங்க. அதுவும் அவன் நெத்தியில வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு பட்டைய போட்டுக்கிட்டு, அவன் சட்டையில ஒரு வேலு, குளிச்ச கையோட அந்த துண்டை அப்படியே தோல்ல போட்டு காய போட்டுக்கிட்டே வருவானே. அவனை சொன்னேன் நான். ஓ, வரட்டுமே. அவங்கள எப்படி வரவேற்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெடியா தான் இருக்கேன் அங்கிள். அப்ப சரி சரி, அப்ப நாங்க உள்ளார இருக்கோம். பாக்கியா, என்ன நீ ஏன் மூஞ்சியை பாக்குற? எப்படி தான் கையப்படி? எனக்கு கண்ணு தெரியாதுல, அதுக்காக தான். வக்கட்டழகு பொண்ணு இருக்கு, வட்டம் இடும் இருக்கு. ஏ ஸ்ருதி, அங்க பாரு, அது பரணி தானே? அவளேதான். பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இவளுக்கு மட்டும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்ச் ஆகுதே. எப்படி இவள நம்ம வெல்கம் பண்ணணுமா? வேற வழி இல்ல. இப்ப இவளை வெல்கம் பண்ணாதானே ஃபங்க்ஷன்ல வச்சு வெறுப்பேத்த முடியும். நீ போய் அந்த பொக்கே எடுத்துட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.